கரங்களை தட்டி பாடுவோம். போற்றி துதிப்போம். இயேசு என்றும் நாமமே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைக்கு மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைக்கு மாறாதே. ஆற்றின் ஜெயதொலியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆற்றின் ஜெயதொலியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே. இயேசு என்றும் நாமமே. போற்றி துதிப்போம் என் தேவன். சொல்லுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இயேசு என்னும் நாமமே. இயேசு என்னும் நாமமே உயர்ந்த நாமம். என் நேசரே சுவை இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில்
எப்படி நான் நன்றி உமக்கு எப்படி சொல்லுவேன். நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய், எனக்கு எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய், நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், நீர் எனக்கு நல்லவரானவர். நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. You have been so good to me, Lord. Been so good to me. You have been so good to me. You have been so good to me. I came here broken. You made me whole. You have been so good. 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 You have been so good to me. You have been so good to me. Sing it to the Lord. You have been so good, Lord. You have been so good to me. I came your morning. You gave me Gave joy. me joy. You have been so good. You have been so good. You have been so good. You have been so You good. have been so good to me. நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய். எனக்கு நல்லவராய், எனக்கு நீர் நல்லவராண்டவர். நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. Can we give a clap of கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? He is good to us. அவர் நமக்கு நல்லவராய் He's இருக்கிறார். been very good to அவர் us. ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். This 2020 has been a year that's been bad to many people and they're complaining. இந்த ஆண்டு அநேகருக்கு ஒரு கெட்ட ஆண்டாய் இருந்ததினாலே அநேகர் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். They are crying, they are mourning, they are weeping. அழுது கொண்டு புலம்பிக் கொண்டே அநேகர் இருக்கிறார்கள். But to us, the Lord has been good. ஆனால் நமக்கோ தேவன் நல்லவராய் Not இருந்திருக்கிறார். that we didn't cry, not that we didn't weep, not that we didn't go through the valley. நாம் பள்ளத்தாக்கின் மூலமாய் கடந்து போகவில்லை, நாம் அழுகவில்லை என்ற அர்த்தம் அல்ல. We went through same situations that the world has been going through. உலகம் கடந்து போகிற அதே சூழ்நிலை மூலமாய் நாமும் கடந்து சென்றிருக்கிறோம். But we have hope in Christ.
Christ. ஆனால் நமக்கு கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கை Because இருக்கிறது. of that hope in Christ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கை you are நிமித்தமாக able to stand here and say, the Lord has been good to me. இன்றைக்கு நாம் நின்று தேவன் எனக்கு நல்லவராய் இருந்தார் என்று He's சொல்லக்கூடும். been so good to me. அவர் ரொம்ப நல்லவராய் We இருந்திருக்கிறார். may have gone through situations that has been terrible in our life. மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். We would have even thought, will this pass away? Yeah. இது நம்மை விட்டு கடந்து போகுமா என்ற அந்த பயமும் இருந்திருக்கலாம். Will I even come out of this situation? இந்த சூழ்நிலை விட்டு நான் வெளியே வர கூடுமா என்ற அந்த கேள்வி. We could have had such questions. இப்பேற்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். But through it all, ஆனால் இவைகள் மத்தியிலும் the Lord has been good to us. தேவன் நமக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். His grace is sufficient. அவருடைய கிருபை நமக்கு போதும். This morning, let's turn to Psalm 116. காலை வேளையில் சங்கீதம் 116 சங்கீதத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் We are going to கொள்ளுங்கள். look at this scripture. இந்த பகுதியை நாம் பார்க்க And போகிறோம். we are going to praise the Lord for all that He has done. to தேவன் us. நமக்கு செய்த அனைத்து காரியங்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த This is போகிறோம். a psalm of David. இது தாவீதுடைய சங்கீதம். Here, the psalmist David is giving thanks unto the Lord. இந்த தாவீது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான். And in the Old Testament, we see when God did something good, people of God gave thanks unto Him. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் தேவன் ஏதாவது நன்மை செய்வார் என்று சொன்னால் ஜனங்கள் வழக்கமாய் தேவனுக்கு நன்றி செலுத்துவார்கள். When Jehoshaphat won the battle and when the Lord gave them that victory, they came to Barakah and they worshipped the Lord. யோசுபாத் தேவன் யுத்தத்திலே வெற்றி கொடுக்கும்போது பராக்கா என்ற இடத்திலே வந்து கர்த்தரை துதிக்க And ஆரம்பித்தார்கள். then we see that they went to Jerusalem and went to the house of God and praised Him and worshipped Him for the victory they received. தேவன் கொடுத்த வெற்றிக்காக தேவனுடைய வீட்டில் எருசலேமுக்கு அவர்கள் கடந்து சென்று தேவனை துதித்து ஆராதிக்கிறதை நாம் That is பார்க்கிறோம். the primary level of gratitude that we can have towards the Lord. அதுதான் தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு நன்றி கடனை நாம் செலுத்த That is வேண்டியவராய் the first இருக்கிறோம். level of அதுதான் gratitude. முதலாவது கட்டமாய் But இருக்கிறது. we got to move from that first level to the next level as Job moved into that level. அந்த முதலாவது கட்டத்தை விட்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். யோபு எப்படியாக போனானோ அவ்விதமாய் நாமும் But செய்ய many வேண்டும். of us have not gone into this first step also. அநேகர் இந்த முதலாம் கட்டத்துக்குள் இன்னும் நாம் பிரவேசிக்காமல் இருக்கிறோம். We take things for granted. காரியங்களை நாம் சுலகமாய் எடுத்துக்கொள்கிறோம். But we got to understand, we got to realize the Lord has been good to us. ஆனால் நாம் இதை உணர வேண்டும் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார் என்று. He's heard our prayers. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் He's கொடுத்திருக்கிறார். inclined His ears to our cry. நம்முடைய கூக்குரலுக்கு அவருடைய செவி சாய்த்து இருக்கிறார். He's been mindful of us. நம்மை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். He's been watching over us. நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். Though we were going astray, He was capturing us to be in His path. நாம் வழி தவறி சென்று கொண்டே இருந்தாலும் அவர் நம்மை வந்து அவருடைய வழியிலே நடக்க உதவி It's all செய்கிறார். His grace. அது எல்லாமே அவருடைய கிருபைதான். Psalm 116. சங்கீதம் 116. Here we read, I love the Lord because He has heard my prayer, my voice and my supplications. So here, this man David is giving a reason why I love the Lord. இந்த இடத்திலே தாவீது தேவனை ஏன் தான் நேசிக்கிறான் என்ற ஒரு He காரணத்தை says, I சொல்கிறான். love the Lord because He hears my voice and my prayer for mercy. என்னுடைய ஜெபத்துக்கு அவர் இறங்கினதினாலே நான் தேவனை நேசிக்கிறேன் என்று All of சொல்கிறான். us can do that same thing. எல்லோரும் அதை செய்ய முடியும். When we understand and realize that the Lord has heard our prayer, our love towards Him, our devotion towards Him can become intense. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று நாம் உணரும் போது தேவன் மேல் வைக்கிற அன்பு அதிகரிக்கும். Here he is saying, I love the Lord. I am grateful to the Lord because He's done something for me. தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். காரணம் கர்த்தர் எனக்கு अनेक காரியங்களை செய்திருக்கிறார். I know you've experienced so many Down syndromes in your life. உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் अनेक வீழ்ச்சி மூலமாய் கடந்து சென்றீர்கள். You may have felt crushed in your life. நொறுக்கப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் அனுபவித்தீர்கள். You have been so much depressed in your life. உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் அழுத்தமான காரியங்கள் உங்களுக்கு You பாதித்துக்கலாம். could have gone through physical illness last year. சரீரத்திலே பலவீனத்தின் மூலமாய் நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். We may have gone through mental anguish last year. மனதிலே ஒரு போராட்டங்கள் துக்கம் துயரத்தின் மூலமாய் கடந்து We would சென்றிருக்கலாம். have been through crushing circumstances. நொறுக்கப்படுகிற சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் கடந்து சென்றீர்கள். We may have gone through financial restraints. பொருளாதாரத்தின் இக்கட்டுகள் மூலமாய் கடந்து சென்றோம். And through it all, the Lord has helped us. ஆனால் இவைகள் மத்தியிலும் தேவன் நமக்கு உதவி When we செய்திருக்கிறார். went through all these situations, இந்த காரியங்கள் மூலமாய் கடந்து செல்லும்
செல்லும்போது we prayed unto the Lord. தேவனிடத்தில் நாம் ஜெபித்தோம். Our loved ones prayed for us. நம்மை நேசித்தவர்கள் நமக்காக The ஜெபித்தார்கள். church prayed for us. சபை நமக்காக ஜெபித்தது. The women every Friday they gathered faithfully and prayed for the church and for the people of God. ஸ்திரீகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து உபவாசித்து சபை மக்களுக்காக ஜெபித்தார்கள். Many other people are praying for us. இன்னும் வேற சில அநேக நமக்காக ஜெபித்தார். The Lord heard the prayers of the saints. இந்த நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். And the Lord has given us victory and the Lord has given us his blessings. ஜெபத்தை கேட்ட தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வெற்றியை நமக்கு தந்திருக்கிறார். So that's what Psalmist David is saying. I love the Lord because he has heard my voice and my prayer for mercy. என்னுடைய கூக்குரலுக்கு கேட்டதனால நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். Today we are here praising the Lord because he has heard our prayer. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு கேட்டதனால நாம் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். Many people left this world during this pandemic. இந்த கொள்ளை நோய் காலகட்டத்திலே அநேகர் இந்த பூமியை விட்டு கடந்து சென்றார்கள். There were days that we were afraid to even come out of our homes. நம்முடைய வீட்டை விட்டு வெளியே வர கூட பயந்த காலங்கள் உண்டு. There were days that we shut our ears when we heard that ambulance sound. இந்த ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்கும்போது பயத்தினாலே நம்முடைய காதுகளை நாம் மூடிக்கொண்ட நாட்கள் உண்டு. We didn't want to see outside the window also. நாம் ஜன்னல் மூலமா வெளியே பார்க்க கூட கூடாத சூழ்நிலை. We were scared what if we attacked by this coronavirus. இந்த கொரோனா வைரஸ் நம்மை தாக்கினால் என்ன என்ற அந்த பயம் நம்மை வாட்டினது. Even when we had some sickness we were afraid to enter the hospitals. சாதாரணமான காய்ச்சல் இருந்தாலும் ஹாஸ்பிடலுக்கு போக தயக்கமா இருந்தோம். We tried to go with home remedies and stayed home. வீட்டிலே இருக்கிற காரியங்களை வைத்து நாம் பார்த்து கொண்டோம். That was the condition of each of us. அப்பேற்பட்ட நிலைமை தான் ஒவ்வொருடைய நிலைமையா இருந்தது. That was the condition of this country. இந்த தேசத்தின் நிலைமை அப்படியே இருந்தது. That was the condition of this world. இந்த உலகத்தின் நிலைமை அப்படியே தான் But the இருந்தது. saints of God all around the world started to pray and cry unto the ஆனா Lord. தேவனுடைய பிள்ளைகள் உலகமெங்கும் ஜெபித்து தேவனை தேட ஆரம்பித்தார்கள். And we wept and we said, Lord, forgive us, Lord. நாங்கள் அழுது தேவனே எங்களை மன்னியும் எங்களுக்கு இரங்கும் என்று நாம் சொன்னோம். And today we are here gathered together in one accord to praise the Lord. இன்றைக்கு ஒரே விதமாய் நாம் கூடி வந்து கர்த்தரை துதிக்க நாம் வந்திருக்கிறோம். Prayer gatherings were shut down. ஜெப கூடுதல் நிறுத்தப்பட்டது. Social gatherings were shut down. பொதுவாய் கூடி வருகிற காரியம் நிறுத்தப்பட்டது. Churches were locked up. சபைகள் மூடப்பட்டன. We were not allowed to go shopping together. ஷாப்பிங்க்கு ஒன்றாய் சேர்ந்து போக கூடாது. Nothing was happening. ஒன்றுமே நடந்து கொண்டே இருக்கவில்லை. But today we are here able to worship the Lord in one accord. இன்றைக்கு நாம் ஒன்றாய் கூடி வந்து தேவனை சபையில ஆராதிக்கிறோம். It's because the Lord heard our prayers. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டதினாலே தான். And the Lord was merciful to us. ஆண்டவர் நமக்கு இரக்கமாய் இருந்திருக்கிறார். Today it's purely his grace that we are together in one accord in one place together worshiping the Lord. இன்றைக்கு ஒரே இடத்திலே ஒன்றாய் கூடி வந்து சொன்னால் தேவனுடைய சுத்த கிருபை மட்டும்தான். Therefore we want to give him praise. ஆகையால் அவருக்கு நாம் துதியை We செலுத்துகிறோம். want to say thank you, Lord. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி என்று சொல்லுவோம். We want to say, Lord, we worship you, Lord. ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். So we have a reason to love the Lord today. தேவனை நேசிக்க ஒரு காரணம் இருக்கிறது. We have a reason to worship the Lord தேவனை today. ஆராதிக்க இன்றைக்கு ஒரு காரணம் And இருக்கிறது. in verse 2 what we read? இரண்டாம் வசனத்திலே எதை வாசிக்கிறோம்? He bends down to listen to my prayer. I will pray as long as I have breath. Here he is making a commitment. இங்கே ஒரு அர்ப்பணத்தை செய்கிறான். See, I prayed to the Lord and he heard me. That is verse 1. ஒன்றாம் வசனத்திலே பார்த்தா நான் தேவனை நோக்கி ஜெபித்தேன் கர்த்தர் எனக்கு ஜெபத்தை கேட்டார். But he is moving further to explain what he went through in his testimony. இன்றைக்கு அவருடைய சாட்சியில என்னத்தை கடந்து சென்றார் என்ற விளக்கத்தை கொடுக்கிறார். He says the Lord literally bent down to hear me. தேவன் கீழே இறங்கி வந்து எனக்கு செவி சாய்த்தார். He bent down. அவர் கீழே இறங்கி வந்தார். He came close. அவர் என்ன அருகில் வந்தார். When you see the life of Jacob, யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது he is praying. One night he wanted to pray and seek the Lord. ஒரு இரவு முழுவதும் தேவனை ஜெபித்து தேட வேண்டுமா இருந்தது. He said, I want to pray and I want to seek the Lord. தேவனை ஜெபத்திலே தேட வேண்டும். When he went and started to pray, அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது the Lord left heaven and came down to visit him. தேவன் பரலோகத்தை விட்டு இவனை சந்திக்க கீழே இறங்கி The Lord வந்தார். wanted to hear his prayer. அவனுடைய ஜெபத்தை செவி சாய்க்க வேண்டும் என்று தேவன் And வருகிறார். we see when Jacob and God had a wrestling. யாக்கோபும் தேவனும் அந்த மல்யுத்தத்திலே இருக்கும்போது So when we are praying, the Lord comes down and he wants to hear us. நாம் ஜெபிக்கும்போது தேவன் கீழே இறங்கி வந்து நமக்கு செவி
செவி சாய்க்கிறார். That's the reason we got to humble ourselves in prayer. ஆகையால் தான் நான் ஜெபத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். We cannot boast saying I am a prayer warrior. நான் ஜெபிக்கிற ஒரு மன்னன் என்று நான் நம்மை குறித்து பெருமை பாராட்ட We got to கூடாது. humble ourselves in prayer. ஜெபத்திலே நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். When we start praying, நாம் ஜெபிக்கும்போது the Lord listens to us. தேவன் அதை கேட்கிறார். He bends down towards us. அவர் கீழே இறங்கி வந்து செவிகளை சாய்க்கிறார். That's the reason when you read in the Old Testament, அதுதான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது the saints of God, they did not stand and pray. தேவனுடைய பிள்ளைகள் நின்று ஜெபிக்கவில்லை. They stood and worshiped the Lord. They stood and praised the Lord. அவர் நின்று தேவனை துதித்து ஆராதித்தார்கள். But when it came to prayer, ஆனால் ஜெபம் என்று வரும்போது they just didn't kneel down to pray. அவர் வெறுமையாய் முழங்கால் படியவில்லை. They fell prostrate and prayed before the Lord. தேவனுக்கு முன்பதாக முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார்கள். They fell to the ground and prayed. முகம் குப்புற விழுந்து தான் Because when you ஜெபித்தார்கள். pray, the Lord comes ஏன்னா down. நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் கீழே இறங்கி வருவார். When He bends Himself, we cannot be standing. அவர் கீழே இறங்கி வரும்போது நாம் நின்று கொண்டு இருக்க முடியாது. When He humbles Himself, we cannot have arrogant spirit. அவர் தாழ்த்தும் போது நமக்கு மேட்டுமையின் ஆவியோடு கூட இருக்க When a முடியாது. child of God cries unto Him, தேவனுடைய பிள்ளை அவரை நோக்கி அழும்போது the scripture says the Lord listens to him very carefully. வேதம் சொல்கிறது தேவன் அதுக்கு கவனமாய் செவி சாய்க்கிறார். Call unto me and I will answer என்னை you. நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். Seek me and you shall find என்னை நீ me. தேடும்போது என்னை கண்டடைவாய். When you search, I will reveal myself to நீ you. என்னை தேடும்போது என்னை நான் வெளிப்படுத்துவேன். Therefore, humble yourself in prayer. ஆகையால் ஜெபத்திலே உங்களை தாழ்த்துங்கள். Do not say, I prayed for so many hours. That's not the question. இத்தனை மணி நேரம் நான் ஜெபித்தேன் என்று சொல்லவே கூடாது. Have you humbled yourself in prayer is the question. ஜெபத்திலே நீங்கள் தங்களே தாழ்த்தினீர்களா அதுதான் கேள்வி. Because the Lord visits you when you pray. ஏன்னா நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் உங்களை சந்திக்க வரார். And when you pray, the Lord comes down. நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் கீழே இறங்கி வருவார். And they fell prostrate before the Lord. தேவனுக்கு முன்பதாக முகம் குப்புறமாய் விழுந்தார்கள். When the angels visited, the shepherds fell prostrate. தேவ தூதர்கள் இந்த மேய்ப்பர்களை சந்திக்க வரும்போது மேய்ப்பர்கள் முகம் குப்புறமாய் விழுந்தார்கள். When the Lord visited Elijah, when the Lord visited Elisha, when the Lord visited the saints in the Old Testament, they fell prostrate. எலியாவையும் எலிசாவையும் தேவன் சந்திக்க வரும்போது பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளை தேவன் சந்திக்க வரும்போது முகம் குப்புற விழுந்தார்கள். Today we got to fall prostrate before the Lord and enpy ourselves and humble ourselves and say, Lord, thank you for hearing my prayers. இன்றைக்கு நம்மை நாமே தாழ்த்தி நம்மை வெறுமையாக்கி தேவனுக்கு முன்பதாக முகம் குப்புறமாய் விழுந்து ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டீரே உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். And he says, I will pray as long as I have breath. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனை நோக்கி ஜெபிப்பேன். And the breath is God's breath that is in me. எனக்குள்ள இருக்கிற சுவாசம் தேவனுடைய சுவாசமா இருக்கிறது. As long as God's breath is in us, we will keep praying. தேவனுடைய சுவாசம் எனக்குள்ள இருக்கிற நாள் வரைக்கும் நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். So when we keep praying unto the Lord, நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது the Lord says, I will keep answering your prayers. தேவன் சொல்கிறார் உன்னுடைய ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன். That's why Apostle Paul says, pray without ceasing. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் இடைவிடாமல் ஜெபியுங்கள். Pray continuously. இடைவிடாமல் ஜெபியுங்கள். Keep praying. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Pray till you see the presence of the Lord. நீங்கள் தேவனுடைய சமூகத்தை காண்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபியுங்கள். Pray till you know that you have humbled yourself before உங்களை the நீங்கள் Lord. தாழ்த்தினீர்கள் என்று உணர்கிற வரைக்கும் நீங்கள் ஜெபியுங்கள். Pray that the Lord's presence will come and touch you. தேவனுடைய பிரசன்னம் உங்களை வந்து தொடுகிற வரைக்கும் நீங்கள் ஜெபியுங்கள். So when you pray, நீங்கள் ஜெபிக்கும்போது the Lord listens to you. தேவன் செவி சாய்க்கிறார். Today we want to thank him because the Lord has heard our prayers. இன்னைக்கு தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டதனால நான் தேவனுக்கு நன்றி I செலுத்துகிறேன். want to praise him because he has answered, he has heard my prayers. என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததனால நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். He bent down அவர் கீழே இறங்கி வந்தார். he came down. கீழே இறங்கி வந்தார். He humbled himself தன்னை தானே தாழ்த்தினார். because he loves you, he loves me. காரணம் ஏன் நம்மை Some நேசித்ததனாலே. of us may have this question, does the Lord really care? சிலருக்கு இந்த கேள்விகள் இருக்கலாம். தேவன் உண்மையாகவே என் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறாரா? Jesus cares for you. தேவன் உங்களுக்காக கரிசனை He says, உள்ளவராய் come இருக்கிறார். unto me all ye are weary and heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் He says, I தருவேன். care for you, my son, my உங்களுக்காக நான் daughter. கரிசனை உள்ளவராய் இருக்கிறேன் I மகனே have not மகளே. rejected you. நான் உன்னை புறக்கணிக்கவில்லை. I have not thrown you out. உன்னை நான் வெளியே போடவில்லை. I am not driving you away. உன்னை நான் வெளியே I துரத்தவில்லை. am calling you unto myself. என் அண்டை வர வேண்டும் என்று தான் நான் உன்னை அழைக்கிறேன். If you are weary and if you are tired and if you are tempted in this world, வருத்தப்பட்டு பாரத்தோடு கூட இந்த உலகத்திலே கஷ்டத்திலே நீங்கள் இருப்பீர்களா? if you are burdened, if you are afraid, நீங்கள் பாரமாய் இருந்து பயத்திலே இருப்பீர்களா? come unto me, I will help you. என்னிடத்தில் வாருங்கள் நான் சகாயம் செய்வேன். There was a time that Jesus was with his disciples in that boat, இயேசு தன்னுடைய சீஷரோடு கூட படகுல இருந்த ஒரு காலம். and there was a storm that came and hit அங்க them, பெரிய அலை வந்தது. and the boat was shaking. அந்த அலை மத்தியிலே படகு அசைக்க ஆரம்பித்தது. And when they are sailing, the boat is shaking. அவர்கள் படகுல இருக்கும்போது அந்த படகு அசைத்துக் கொண்டு இருந்தது. The wind is blowing against them. பலத்த காற்று
அவர்களுக்கு எதிராக But வீசினது. Jesus was in the lower deck, he was sleeping. ஆனால் இயேசு கிறிஸ்து நித்திரை அடைந்து கொண்டிருந்தார். And the disciples were scared. சீஷர்களுக்கு பயம். They went to Jesus and woke him up. இயேசுவிடத்தில் போய் இயேசுவை எழுப்பினார்கள். And they called upon the name of the Lord. இயேசுவின் நாமத்தை நோக்கி And the கூப்பிட்டார்கள். Lord came up and he said, "Be still to that storm." தேவன் எழும்பி அந்த அலையை பார்த்து அமைதியா இரு என்று சொன்னார். The same Lord will come to our aid. அதே தேவன் நம்முடைய சகாயத்துக்கு வருவார். No matter what kind of wind is blowing against you. எப்பேற்பட்ட பலத்த காற்று உங்களுக்கு விரோதமாய் வீசிக்கொண்டு No இருந்தாலும், matter how the storm is hitting you. உங்களை எப்படிப்பட்ட அலைகள் அடித்துக் கொண்டு இருந்தாலும், Life is not always the same. வாழ்க்கை எப்பொழுதும் சரிசமமாய் இருக்காது. Life is not fair all the time. வாழ்க்கை எப்பொழுதும் சரியாவே இருக்காது. It wasn't fair for the Lord Jesus Christ who came and gave himself to us. அது தேவனுக்கு வாழ்க்கை நியாயமாய் இருக்கவில்லையே. It is not fair for us also. நமக்கும் அது நியாயமாய் There இருக்காது. are heights, there are depths we will go through. உயர்வும் தாழ்வும் மத்தியிலே நாம் இருக்க வேண்டும். When we do good, we will be hit back. நன்மை செய்யும்போது நாம் அடி வாங்குவோம். When people are doing bad, things are going good for வேறொரு them. ஜனங்கள் தீமையான காரியம் செய்யும்போது நன்மையான காரியங்கள் இவர்களை வந்து சேரும். There is always a question, why is it so? எப்பொழுதும் இப்பேற்பட்ட கேள்வி ஏன் இப்படி நடக்கிறது என்று. Storms may come against you. உங்களுக்கு விரோதமாய் அலைகள் வரும். You may be faithful, but the storm is hitting நீங்கள் you. உண்மையாய் இருந்தாலும் அலைகள் உங்களை தாக்கிக் கொண்டே You may இருக்கும். be worshiping the Lord, the storm is hitting you. நீங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டு இருந்தாலும் அலைகள் உங்களை அடைக்கும். You are sailing on the duty that the Lord has assigned for you. தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற காரியத்தில் நீங்கள் உறுதியாய் இருக்கிறீர்கள். You are going to do some kind of ministry. ஏதோ ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள். The storm is attacking the disciples. சீஷர்களும் இப்பேற்பட்ட ஒரு புயல் தாக்கினது. And that's the time that they go and ask Jesus. அந்த நேரத்தில் தான் இயேசுவை போய் And கேட்கிறார்கள். the Lord is helping them. தேவன் அவங்களுக்கு உதவி செய்கிறார். The same Lord is our God even today. அதே தேவன் இன்றைக்கும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். He is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனாய் Whatever இருக்கிறார். storm is hitting you, உங்களை அடித்துக் கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட புயல் இருந்தாலும், maybe some sickness is torturing you, ஒருவேளை சில சுகவீனம் உங்களை பாதித்துக் maybe கொண்டிருக்கலாம். your children disobedience is attacking you, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை உங்களை தாக்கிக் கொண்டு maybe இருக்கலாம். there is no peace in your family, ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே சமாதானம் இல்லை. maybe you are facing financial situations, ஒருவேளை பொருளாதாரத்தின் இக்கட்டுகள், maybe you are facing some kind of a dangerous circumstance in life. ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள் உங்களை தாக்கிக் கொண்டு இருக்கலாம். Call upon the name of the Lord. தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். He is just a call away from you. ஒரு தொலைபேசி அழைப்பிலே தான் அவர் இருக்கிறார். When you call unto him, நீங்கள் அவரை நோக்கி when கூப்பிடும்போது, you pray to him, நீங்கள் ஜெபிக்கும்போது, he bends down to come and அவர் help you. கீழே இறங்கி உங்களுக்கு உதவி செய்ய That is the வருவார். goodness of the Lord. அதுதான் தேவனுடைய நன்மையாய் That's இருக்கிறது. his mercy. அதுதான் கிருபை. That's his compassion. அதுதான் அவருடைய இரக்கத்தின் That's குணம். his kindness. அதுதான் அவருடைய கிருபை. That's his goodness. அதுதான் அவருடைய நன்மை. Surely goodness and mercy shall follow you all the days of your life. நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் உம்மை தொடரும். Not just few days of your life. சில நாட்கள் மட்டுமல்ல. Not just when you are doing certain good things. நீங்கள் நன்மையான காரியங்கள் செய்யும்போது மட்டுமல்ல. Sometimes we are deviated, we go on the other side. சில நேரத்தில் நாம் வழி தவறி அங்கும் இங்கும் Even then செல்கிறோம். it is the goodness of the Lord that draws us back to be on track. அந்த நேரத்திலும் தேவனுடைய நன்மை கிருபை தான் நம்மை இழுத்து கர்த்தருடைய வழிகளிலே நடக்க நமக்கு உதவி செய்கிறது. Sometimes we are confused in our faith and we move away. சில நேரத்தில் விசுவாசத்திலே குழப்பம் அடைந்து நாம் வழி தவறி போகிறோம். Sometimes we change route. சில நேரத்தில் நம்முடைய பாதைகளை நாம் மாற்றிக் கொள்கிறோம். And the goodness of the Lord brings us back. தேவனுடைய நன்மை தான் நம்ம மறுபடியுமாக நம்மை கொண்டு That's வருகிறது. the gracious presence of the Lord in our life. அதுதான் தேவனுடைய கிருபையான பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே. That's why it is said, he who is in you is greater than he who is in this world. ஆகாத இந்த உலகத்திலே இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். That's why Apostle Paul says, I can do all things through Christ who strengthens me. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு Even பலன் today உண்டு. we can say, I can do all things through Christ because he is in me. இன்றைக்கும் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறதுனால என்னை பலப்படுத்துகிற And கிறிஸ்துவினாலே when I எல்லாம் செய்ய pray, பலன் உண்டு. he answers me. நான் ஜெபிக்கும்போது அவர் எனக்கு பதில் When I கொடுக்கிறார். call upon him, he is close to me. அவரை நோக்கி கூப்பிடும்போது என் அருகில் வருகிறார். Therefore I will not fear. ஆகையால் நான் பயப்பட And மாட்டேன். that's why Psalmist David says, I will bless the Lord at all times and his praise shall continuously be in my ஆகையால் lips. தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். That is to be our testimony also. அதுதான் நம்மளுடைய சாட்சியா இருக்க வேண்டும். That's to be our lifestyle. நம்முடைய வாழ்க்கை முறை அதுதான் இருக்க I will வேண்டும். bless the Lord. கர்த்தரை எக்காலத்திலும் When ஸ்தோத்திரிப்பேன். I am having good times, I will bless the Lord. நன்மையான நேரத்திலும் கர்த்தரை When ஸ்தோத்திரிப்பேன். I have my provisions met, I will bless the என்னுடைய Lord. காரியங்கள் நான் இருக்கும்போது தேவனை நான் துதிப்பேன். When I am having all the good luxury and pleasures of this world, I will bless the எல்லா Lord. விதமான வாழ்க்கையின் சுகபோகத்தை அனுபவிக்கும் போது நான் தேவனை துதித்து When I am ஆராதிப்பேன். having a mountaintop experience, I will bless the மலை Lord. போன்ற அனுபவம் இருந்தாலும் தேவனை நான் துதிப்பேன். That should be our mind attitude. அதுதான் நம்முடைய மனதின் நோக்கமா இருக்க At the வேண்டும். same time, we must also say,
அதே நேரத்தில் நாம் இதுவும் சொல்ல வேண்டும். Even if I'm put down in the valley, I will bless the Lord. பள்ளத்தாக்கில் போடப்பட்டாலும் நான் தேவனை துதிப்பேன். Even if all that I have received has been snatched away from me, I will bless the நான் Lord. பெற்றுக்கொண்ட யாவையும் என்னுடைய கரத்தை விட்டு போனாலும் நான் இன்னும் தேவனை துதிப்பேன். Even when there is no joy coming in my life, I will bless the Lord. என்னோட வாழ்க்கையில எவ்விதமான மகிழ்ச்சி இராவிட்டாலும் தேவனை நான் துதிப்பேன். I will bless the Lord at all எல்லா times. காலத்திலும் தேவனை நான் I ஸ்தோத்திரிப்பேன். tell you, when you receive something from the Lord to bless Him, it's natural and easy. நீங்கள் தேவனிடத்தில் நன்மையை பெறும்போது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது இயற்கையான ஒன்றுதான். I will bless the Lord because He's done so much good to தேவன் me. எனக்கு இத்தனை நன்மை செய்ததனாலே நான் கர்த்தரை துதிக்கிறேன். That is first level of our praise and அதுதான் நம்முடைய gratitude. துதி நன்றியின் முதல் கட்டமாய் இருக்கிறது. But when you read the life of Job, ஆனால் யோபுடைய வாழ்க்கையை he பார்க்கும்போது moves to the second level. அவன் இரண்டாம் கட்டத்துக்கு கடந்து போகிறார். His friends are cursing him. நண்பர்கள் அவரை சபிக்கிறார்கள். His own wife is betraying and cursing him. சொந்த மனைவியே தூஷணம் செய்கிறாள். She's telling, curse God and die. தேவனை நீ தூஷித்து மரிக்க வேண்டும் But என்று this சொல்கிறார். man Job, ஆனால் இந்த மனுஷனாகிய who had all யோபு, the riches of this இந்த world, உலகத்தின் சகல ஐஸ்வரியத்தை பெற்ற இவன், who had received the blessings of தேவனுடைய God, ஆசீர்வாதத்தை பெற்ற இவர், who had everything that he needs. அவருக்கு தேவையான அனைத்தும் இருந்தது. He was rich, he was a person of authority, he walked upright before அவன் God. ஐஸ்வரியவனாய் இருந்தான், தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் வாழ்ந்தவன். Because the Lord has blessed him, he has been grateful to the Lord. தேவன் அவரை ஆசீர்வதித்தனாலே கர்த்தருக்கு நன்றி உள்ளவராய் இருக்கிறார். Satan is challenging God, saying, if you snatch everything that he has, he will stop being grateful to பிசாசு you. வந்து சவாலிட்டு அவனிடத்தில் இருக்கிற ஐஸ்வரியத்தை நீ எடுத்து போனால் உம்மை ஆராதிக்கிறதை நிறுத்தி விடுவான். But what is happening? ஆனால் என்ன நடந்தது? In Job chapter 13 verse 15 we read, யோபு 13ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே though he வாசிக்கிறோம். slay me, yet will I trust in him. அவர் என்னை அடித்தாலும் நான் அவரை நம்புவேன், Though விசுவாசிப்பேன். he slay me, அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் yet I will trust in him. நான் அவரை நம்புவேன். That is the kind of gratitude we must have. அப்பேற்பட்ட நன்றி தான் நமக்கு இருக்க He வேண்டும். says, nothing can change me. அது ஒன்றும் என்னை மாற்றாது. I will not change my mind. என்னுடைய மனதை நான் மாற்ற I மாட்டேன். will not go away. நான் வழி தவறி போக I have மாட்டேன். promised to worship the நான் Lord. தேவனை ஆராதிக்க நான் வாக்கு I have செய்திருக்கிறேன். determined to praise the Lord. நான் தேவனை ஆராதிக்க உறுதியாய் I have இருக்கிறேன். concluded in my heart that He will be my God at all times. என்னுடைய இருதயத்தில் நான் நிறைவாய் சொல்கிறேன், தேவன் தான் என்னுடைய தேவனாய் எப்பொழுதும் இருப்பார். I have been receiving all the good things from God. தேவனிடத்தில் சகல நன்மைகளை பெற்றிருக்கிறேன். But now why should I not receive the bad things? ஆனால் இப்பொழுது ஏன் தீமையான காரியங்களை Job is பெறக்கூடாது? saying, though he slay me, I will always trust him. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விசுவாசிப்பேன். This last Sunday of this year 2020, இந்த ஆண்டின் கடைசி ஞாயிறாக இன்று let us go with this mindset. இந்த மனப்பக்குவத்தோடு நாம் போவோம். Though he slays me, I will yet trust him. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை நான் விசுவாசிப்பேன். The Lord will be good to you. தேவன் உமக்கு நல்லவராய் Because he இருப்பார். made that decision. அந்த தீர்மானத்தை செய்ததனாலே The Lord blessed him a double portion. தேவன் ரெண்டு இரட்டிப்பான நன்மைகளை He ஆசீர்வாதமாய் received தேவனுக்கு everything in a double manner. எல்லாமே இரட்டிப்பான விதத்திலே யோபு When you are grateful to the Lord, நீங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவராய் இருக்கும்போது, even in hard times when you are grateful to the Lord, கடினமான நேரத்திலும் தேவனுக்கு நன்றி உள்ளவராய் இருக்கும்போது, even in bad situations when you are praising the Lord, கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலே தேவனை நீங்கள் துதிக்கும்போது, even during your ill health you are praising the Lord, சுகவீனத்தின் மத்தியிலும் தேவனை துதிக்கும்போது, even when you are going through some debt and poverty condition, if you are praising the Lord, கடன் தரித்திரத்தின் மூலமாய் கடந்து சென்றாலும் தேவனை நீங்கள் துதிக்கும்போது, even when you are going through some bad awkward situations, ஒரு இக்கட்டான மோசமான சூழ்நிலைகள் மத்தியிலே if இருக்கும்போது, you are still praising the Lord, இருந்தாலும் நீங்கள் தேவனை துதித்து the Lord who is ஆராதிக்கும்போது, watching over Israel, இஸ்ரவேலை காண்கிற He தேவன் looks at you, உங்களை பார்க்கிறார். and when you are still praising நீங்கள் Him, இன்னும் துதித்துக் கொண்டு இருக்கும்போது He is so pleased with you. அதை பார்த்து அவர் பிரியமாய் இருக்கிறார். He is so happy about அதை you. பார்க்கிறவர் He சந்தோஷமாய் starts இருக்கிறார். smiling over you. உங்களை பார்த்து அவர் சிரிக்கிறார். And he says, how can I let my son, my daughter go through this என்னுடைய again? மகன் என்னுடைய மகள் எப்படி இந்த மூலமாய் நான் கடந்து செல்ல He முடியும்? says, I will pour my double blessings upon என்னுடைய him. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். All the blessings that he has planned நீங்கள் உங்களுக்கு எனக்கு திட்டம் போட்டு வைத்திருக்கிற சகல விதமான will ஆசீர்வாதங்கள் be doubled up in your life. அது இரட்டிப்பாய் தேவன் மாற்றுவார். All that you have lost, நீங்கள் இழந்து போன காரியங்களை the Lord says, I will restore it back to you. மறுபடியுமாக நான் புதுப்பிப்பேன் என்று A தேவன் grateful சொல்கிறார். heart releases the blessings of the Lord in a double manner. ஒரு நன்றி உள்ள இருதயம் தேவனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு அது வர ஏதுவாய் இருக்கும். This Sunday when we are standing here, காலை வேளை நாம் நின்று கொண்டிருக்கிற நாம் turn back and see from January 1, 2020. நாம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஜனவரி மாதத்திலிருந்து இன்றைய வரைக்கும் பார்ப்போம். What all you have gone through in your life. நாம் எவைகளெல்லாம் இந்த வருஷத்துல கடந்து போயிருக்கிறோம். Probably when you make a list, நாங்கள் ஒரு பட்டியல் போடும்போது there are not many good things that has happened in your life. அநேக நன்மைகள் இந்த ஆண்டிலே நடைபெறவில்லை. Some of you
lost everything. சிலர் எல்லாவற்றையும் இழந்து போனீர்கள். Some of our beloved ones died. நம்முடைய பிரியமானவர் சிலர் இழந்து போனார்கள். Some of us went through poverty conditions. அநேக தரித்திரத்தின் மூலமாய் கடந்து போனோம். Some have borrowed and not able to pay back. சிலர் கடன் வாங்கி இன்னும் கொடுக்க முடியாமல் இருக்கிறோம். Some went through health issues. சிலர் சரீரத்திலே பலவீனத்திலே கடந்து போனார்கள். Turn back and see. திரும்பி பார்க்கும்போது All these are tests that has come in your life. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வந்த சோதனைகள். Today don't complain about those bad situations. இன்றைக்கு அந்த தீமையான சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். Make that an opportunity to praise the Lord. அது ஒரு வாய்ப்பாய் நீங்கள் எடுத்துக்கொண்டு தேவனை துதிக்க ஆரம்பிங்கள். Take it as a challenge to snub Satan. ஒரு சவாலாய் எடுத்துக்கொண்டு பிசாசை விட்டு நீங்கள் வெளியே And வாருங்கள். tell him, though he slay me, I will yet worship him and அவர் trust என்னை him. கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன். I will bless the Lord at all times. தேவனை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். Make this decision before you leave this sanctuary. இந்த இடத்தை இந்த காலை வேளை விட்டு போகிறதுக்கு முன்பதாக இந்த தீர்மானத்தை எடுங்கள். Do not go out complaining. நீங்கள் குறை சொல்லிக்கொண்டு வெளியே போக Do வேண்டாம். not go out saying, you know what all I went through in life. இதெல்லாம் கடந்து சென்றேன் என்ற அந்த குறையோடு கூட நீங்கள் வெளியே போக வேண்டாம். Yes, you went through certain things. ஆம், சில கஷ்டமான காரியத்தின் மூலமாய் கடந்து You can போனீர்கள். tell those things as a testimony to other people. அவைகளெல்லாம் நீங்கள் கடந்து பிறருக்கு ஒரு சாட்சியா நீங்கள் வையுங்கள். Not as complaint, ஒரு குறையா நீங்கள் எடுத்து but as a போகாதீர்கள். testimony. ஒரு சாட்சியா நீங்கள் And வையுங்கள். conclude saying, throughout all the Lord has been good to me. இவைகள் மத்தியிலே தேவன் எனக்கு நல்லவரா இருந்தார் என்று நீங்கள் முடிக்க I am வேண்டும். getting closer to God because of these situations. இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மூலமாய் தேவன் அருகில் நான் செல்கிறேன். I thank the Lord for what I've been through. நான் இவைகள் மத்தியிலே வந்ததனாலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Because I've known and I've seen how God can bring me out. தேவன் எப்படி என்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்று These பார்த்திருக்கிறேன். situations has enabled me to praise Him more. இந்த சூழ்நிலைகள் அவர் இன்னும் அதிகமாய் துதிக்க எனக்கு ஏதுவாய் இருந்தது. These circumstances enabled me to get close to my Savior. இந்த சூழ்நிலைகள் என்னுடைய இரட்சகருக்கு அருகில் வராது ஏதுவாய் இருந்தது. I will trust you. I will trust you all my life. எப்பொழுதும் வாழ்நாள் எல்லாம் உம்மையே நம்புவேன். With this decision you go out. இந்த தீர்மானத்தோடு நீங்கள் வெளியே போகும்போது And you see the blessings of the Lord will be restored in your life. தேவனுடைய ஆசீர்வாதம் மறுபடியும் கர்த்தர் புதுப்பிக்கிறதை நீங்கள் You பார்ப்பீர்கள். will be the head and not the நீங்கள் tail. நிச்சயமாக தலையாய் இருப்பீர்கள், வாலாய் All இருக்க who மாட்டீர்கள். ridiculed you will be ashamed. உங்களை ஏளனமாய் பேசினவர்கள் வெட்கப்பட்டு All போவார்கள். the ones who cursed you will see the blessings of the Lord in your உங்களை life. சபித்த எல்லோரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பார்ப்பார்கள். All the ones who snubbed you and put you down will see God lifting you up. உங்களை கீழே வீழ்த்தின எல்லோரும் பார்ப்பார்கள் கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்துவார். The Lord sees your faithfulness. உங்களுடைய உண்மையை தேவன் பார்க்கிறார். And when the Lord restores you, தேவன் உங்களை புதுப்பிக்கும் போது I tell you, you'll be the head and you will never be the tail. நீங்கள் வாலாய் இராமல் தலையாய் இருப்பீர்கள். You'll be above and not beneath. நீங்கள் கீழே இராமல் மேலே The இருப்பீர்கள். Lord will expand, enlarge your territory. தேவன் உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரம் செய்வார். You will give and you will not be borrowing. கடன் வாங்காமல் கடன் கொடுப்பீர்கள். The Lord will restore your health. கர்த்தர் உங்களுடைய சுகத்தை கொடுப்பார். With long life He will honor you. நீடித்த நாட்களை நீண்ட ஆயுசோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பார். You will see your children's children and you'll be a blessing. உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். You will not suddenly fall dead. நீங்கள் திடீரென்று மரணத்தை பார்க்க மாட்டீர்கள். You will know when you will leave this world. மரணத்தை எப்போ வருகிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். You can plan your funeral. That's how the Lord will lead you. உங்களுடைய அடக்க ஆராதனை நீங்கள் திட்டம் போடலாம். அவ்விதமாய் தேவன் உங்களை நடத்துவார். You will gloriously leave this world. மகிமையோடு கூட இந்த உலகத்தை விட்டு For செல்வீர்கள். He who is in you has conquered the world. உங்களுக்குள் இருக்கிறவர்கள் இந்த உலகத்தை மேற்கொண்டார். And we will be more than a conqueror. நாமும் மேற்கொள்வோம். Because we have a grateful heart. ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிறதுனாலே The Lord says, with long life I will sustain you. நீண்ட ஆயுசோடு கூட நான் உன்னை திருப்தியாக்குவேன். And I will remember you. நான் உன்னை நினைப்பேன். Not one hair will drop without my knowledge. என்னுடைய ஞானம் இல்லாமல் ஒரு முடி கீழே விழாது. You're the apple of my eyes. நீதான் என்னுடைய கண்ணின் மணி. Nothing will happen without my knowledge. என்னுடைய ஞானம் இல்லாமல் உனக்கு ஒன்றுமே Be நடக்காது. assured the Lord is mindful of you. தேவன் உங்களை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று Be நீங்கள் assured that the Lord is watching over you. தேவன் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நீங்கள் ஞாபகம் Let anything happen. எது நடந்தாலும் Without பரவாயில்லை. God's knowledge, it's not going to touch தேவனுடைய you. ஞானம் அன்று உங்களை ஒன்றுமே தொடாது. If the Lord allows you, தேவன் உங்களை அனுமதித்தால் the Lord knows how to bring you out also. அதிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வருவது என்று தேவனுக்கு தெரியும். Because He's wonderful counselor. அவர் ஒரு ஆலோசனையின் தேவன். He is mighty God. அவர் வல்லமையின் He is தேவன். everlasting Father. அவர் நித்திய பிதா. He is the Prince of Peace. அவர் சமாதான பிரபு. And He is our God. அவர்தான் நம்முடைய தேவன். For He is our Lord. அவர்தான் நம்முடைய ஆண்டவராய் And He இருக்கிறார். will help us. அவர் நமக்கு நிச்சயமாக உதவி And செய்வார். when you leave this 2020 and enter இந்த 2021, ஆண்டை முடித்துவிட்டு புதிய ஆண்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது we will definitely be praising the Lord. நிச்சயமாக நாம்
நாம் தேவனை துதிப்போம். Let the news be anything. இந்த செய்திகள் எவ்விதமாய் இருந்தாலும் பரவாயில்லை. Someone says today's newspaper is tomorrow's waste paper. ஒருவர் சொன்னார் இன்றைக்கு நியூஸ் பேப்பர் நாளைக்கு வேஸ்ட் பேப்பரா I tell you, இருக்கும். this Bible that has declared to us, இந்த வேதம் நமக்கு it's கொடுக்கப்பட்டிருக்கிறது. yesterday, today and forever new and always new. நேற்றும் என்றும் மாறாத வேதம் எப்பொழுதும் புதுமையான ஒரு வேதம். And we put our trust in this word. இந்த வேதத்திலே தான் நம்முடைய விசுவாசத்தை And when we வைக்கிறோம். put our trust in this word, இந்த வேதத்தை நான் நம்பும்போது we become what the word wants us to இந்த become. வார்த்தை நாம் எவ்விதமாய் மாற வேண்டுமோ அவ்விதமாய் The மாறுகிறோம். word says the Lord will prosper you. வேதம் சொல்கிறது தேவன் உன்னை செழிப்பாக்குவார். The Lord says you will have wings like eagles, you will have strength like eagles. உனக்கு கழுகை போல உனக்கு பலன் அடைவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. The Lord says even the lions and the beast of this world will go sick and die, but the Lord says I will protect you. சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனா கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தேவன் நன்மையான காரியங்களை Just செய்வார். taste and see the goodness of the Lord. தேவனுடைய நன்மையை நீ ருசித்து பார். Do not complain. நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். The Lord has brought you thus far. தேவன் இம்மட்டும் உங்களை நடத்தி He is வந்திருக்கிறார். Ebenezer. அவர்தான் The எபனேசர். Lord who has brought us thus far. இம்மட்டும் நடத்தின He is எபனேசர் able to அவர்தான். lead us through. தொடர்ந்து அவர் நடத்த போதுமானவராய் The இருக்கிறார். Lord who has called us, நம்மை அழைத்த தேவன் He will extend us and He will be with us through the end. நம்மை தொடர்ந்து இறுதி வரைக்கும் நம்மை அவர் நடத்தி செல்வார். He didn't call us to drop us on the way. நம்மை அழைத்து பாதி வழியில விட்டு போக அழைக்கவில்லை. If someone puts us in a train from Bangalore to Delhi, that plane carries us all through and drops us only in that destination. யாராவது ஒருவர் நம்ம பெங்களூர்ல இருந்து டெல்லிக்கு போகிற ட்ரெயின்ல போடுவார்கள் சொன்னால் பெங்களூரை விட்டு டெல்லி போகிற வரைக்கும் அந்த ட்ரெயின் நம்மை கொண்டு செல்லும். If that system can be so faithful, அந்த சிஸ்டம் இவ்வளவு உண்மை the உள்ளவராய் Lord who has இருந்தால், called us, He is faithful. நம்மை அழைத்த தேவன் அதிக உண்மை If you உள்ளவர். have boarded in Christ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது you will not drop on the way. நீங்கள் வழியிலே நீங்கள் பாதியிலே நிற்க He மாட்டீர்கள். will carry us through. அவர் தொடர்ந்து நம்மை சுமந்து And செல்வார். He will fulfill the promise that He has given you. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவார். Therefore, be encouraged, church. ஆகையால் இந்த காலவேளை உற்சாகம் அடையுங்கள். Thank Him for all the valleys. தேவன் நமக்கு அனுமதித்த எல்லா பள்ளத்தாக்குக்காக நன்றி Thank you for செலுத்துவோம். all the mountain experiences. எல்லா விதமான மலை அனுபவத்துக்காக நன்றி Make it a செலுத்துவோம். testimony of your life சாட்சியாய் உங்களுடைய வாழ்க்கையில and say, வையுங்கள். look what the Lord has done. பாருங்கள் தேவன் என்னத்தை And செய்திருக்கிறார். start praising Him. தேவனை துதிக்க Let's stand ஆரம்பிப்போம். together to thank the Lord. இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நின்று தேவனுக்கு நன்றி For செலுத்துவோம். He will never leave us. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். He is so good to us. அவர் நமக்கு மிகவும் நல்லவராய் இருக்கிறார். Father, we thank you, Lord, for you are always good to us. பிதாவே நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறதுனாலே நன்றி We செலுத்துகிறோம். turn back and see our path this 2020. நாம் கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்க்கும்போது I want to thank you. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your goodness. Thank you for your grace. உம்முடைய நன்மை உம்முடைய கிருபைக்காக நன்றி. Let your name be glorified. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். And I fall prostrate before you and I pray and worship you for your good. உமக்கு முன்பதாக முகம் குப்புறமாய் விழுந்து ஜெபித்து துதித்து ஆராதிக்கிறேன். ஏன் நீ நல்லவர். Let your name be உம்முடைய glorified. நாமம் மகிமைப்படட்டும். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். And now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the communion of the Holy Spirit rest and abide upon each of us now and forevermore. Amen. Hallelujah. 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 Hallelujah.